ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ் அவங்கள்ட்ட தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ ஆக்ரிலிக் பேனல் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் அவங்கள்ட்ட இருக்குது. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை தான் இன்றைக்கி வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட வாங்கணுன்ட்டு 2-3 வாட்டி ப்ரைஸ்லாம் கேட்டுட்டு கூட அதுக்கப்புறம் வாங்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பேமெண்ட் கிடச்சதுனால அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பேக்கிங் பார்க்கலாம் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஏன்னா அமேசானில் தான் இந்த மாதிரி பேப்பரில் தான் வந்து குவாலிட்டியாக வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே. பேக்கிங் வந்து பக்காவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரீஸ்டோரிங் வீடியோஸ், அதே போல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ கிடையாது, சின்ன வீடியோ தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க வந்து பேக்கிங் வைஸ் குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்லா ஒரு சேஃபாக வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ரேப்பர் சுற்றிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உள்ளே வந்து எப்படி ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். சும்மா கம்மியாக ஒரு கேபினெட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆக்ரிலிக் பேனல் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். விலை கொஞ்சம் நார்மலாக இருந்தனால அவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன். இது நார்மல் கார் கேபினெட் தான். 1313 அந்த சைஸ் கேபினெட் தான். ஸோ அதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பிளாக் கலர் ரெகுலராக எப்பயுமே கேபினெட்டோட கலர் வந்து பிளாக் தான். பட்டு இதுக்கு வந்து ஆக்ரிலிக் பேனல் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. பட் என்ன கலர்னு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த கலர் செலெக்ஷன் ஆப்ஷன் கிடையாது. ஆக்ரிலிக் பேனல்னு செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பேனல் வாங்கியிருக்கேன். ஒன்று க்ரீன் கலர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரெகுலர் சைஸு. பட் கேபினெட் கொஞ்சம் நசிங்கிருக்கு. அது என்ன ரீசன் தெரியல. ஒரு வேளை நம்ம கொரியரில் எப்பயும் பண்ணுற அதே கதை தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே பேக்கிங் நல்லாயிருக்கு, ஆனால் வந்து கேபினெட் வந்து நல்லா நசுங்கி வந்திருக்கு. இந்த கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு ஆக்ஸ் இன்புட்டு, அப்புறம் பவர், அதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து 180 ருபீஸ். ஸோ 180 ருபீஸ்க்கு இது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஆக்ரிலிக் பேனல். ஸோ இது கூட லைட்டாக பெண்டாகி தான் வந்திருக்கு. மேபி அது கொரியரில் இருந்தால் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எதுக்காகனா ஒரு பிவிசி கேபினெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ரண்ட் இது வைக்கிறதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி, கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் விட்ருன்னு நினைக்கிறேன். ஃப்ளாட்டாக இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் பெண்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீல் கேபினெட்டில் வச்சோன்னா ஸ்க்ரூ பண்ணோன்னா டைட்டாக நின்றும். பட் பிவிசியில் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். இதோட காஸ்ட் வந்து 120 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப விலை கம்மி இந்த பேனல். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த கேபினெட்டுக்கான வந்து ஆக்ரிலிக் பேனல் தான். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதோட காஸ்ட் வந்து 180 இதோட காஸ்ட்டு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இதில் ஸ்விட்செலாம் எதுவுமே கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து யூஎஸ்பி போர்டும் அப்புறம் 3 கண்ட்ரோல் வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஸ்விட்சஸ்லாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. இதுவும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. பார்க்கலாம். சப்போஸ் இந்த க்ரீன் கலரை கூட நான் அதில் மாட்டிட்டு இதில் மாட்டலாமா, மாற்றி யூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட சில காம்போனன்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. மொத்தமாக ஒரு இடத்துல 10 கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ண போகிறேன். ஏன்னா பாக்ஸை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கொரியர் கூட அனுப்ப முடியாது இல்லை. ஆக்சுவலி இந்த வால்யூம் கண்ட்ரோல் நாப்ஸ் வந்து விலை கம்மியாக போட்டிருந்தாங்க. ₹5 தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ₹5க்கு வந்து நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. அதே போல் ஒரு சின்ன ஜிப்லாக் கவரில் அந்த பேனலுக்கான யூஎஸ்பி மவுண்ட்டும் அப்புறம் கண்ட்ரோலுக்கான நாபும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாப் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நாபு ப்ளஸ் அதோட செட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7805 ரெகுலேட்டர். இதோட காஸ்ட் வந்து 15 ருபீஸு. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இது கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னு 3 ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்குது. இந்த கொரியர் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி நல்லா தான் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் இந்த க்ரீன் கலர் கேப், இந்த ஃப்ரண்ட்டு ஆக்ரிலிக் பேனல் வச்சு நம்ம ஒரு பிவிசி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம மாற்றி வேணும் உங்கள்கிட்ட கேட்டால் கூட அந்த கொரியர் காஸ்ட் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். அதுக்கு இப்போ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பேக் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.